Hey guys, welcome back to another planting video. So Merry Christmas and Happy New Year guys. Enjoy பண்ணுங்க, சேஃபா enjoy பண்ணுங்க, ஃபேமிலி கூட வெளிய போங்க, கேக் வெட்டுங்க, ஹாப்பியா இருங்க. இன்னைக்கு என்னோட ப்ரொபகேஷன்ஸில் இருக்கிற சில பிளான்ஸ் தான் நம்ம இன்றைக்கி ரிப்போர்ட் பண்ண போகிறோம். என்னோடய மான்ஸ்டர் அடன்சோனியா ரொம்ப நாளாக டியூவாக இருக்குது. அதோட ரூட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு ஸோ அதை நம்ம பிளான் பண்ணலாம். அண்ட் தென் இந்த ஏரியா கொஞ்சம் இன்றைக்கி நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். லைக் ஸோ கொஞ்சம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வைக்க போகிறோம். ஸோ அண்ட் நேற்றே நான் வந்து எல்லா பிளான்ஸுக்குமே ஃபெர்டிலைஸ் பண்ணிட்டேன். ஸோ இதோட வந்து மேபி ஆஃப்டர் நியூ இயர் தான் நான் எல்லாருக்கும் ஃபெர்டிலைஸ் கொடுப்பேன். ஸோ இப்போ வரைக்கும் ஐ திங்க் எல்லாமே ஓகேவாக போயிட்டுருக்கு. யா அண்ட் தென் உங்களுக்கு ஒரு இந்த இயரில் நான் வந்து இயர் எண்டில் ஒரு பிளான்ட் ஒன்று வாங்கியிருந்தேன். தட் இஸ் ஒன் ஆஃப் மை மோஸ்ட் ஃபேவரேட் விஷ்லிஸ்டட் பிளான்ஸ்ன்னு சொல்லலாம். விஷ்லிஸ்டட் பிளான்ட் நான் என்னோடய விஷ்லிஸ்ட் பிளான்ட் வந்து ஒரு 2 வீடியோஸ் முன்னாடி நான் உங்களுக்கு போட்டிருப்பேன். அதில் வந்து என்னோடய விஷ்லிஸ்ட் எதுன்னு நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அதில் ஒரு பிளான்ட் இப்போ நான் வாங்கிட்டேன். அண்ட் அது வாங்கி ஒரு 1 வீக் மேலே ஆகுது. ஸோ ஐ ஆம் ஜஸ்ட் அது வாங்கி அது அன்பாக்சிங்கில் இருந்து உங்களுக்கு வந்து லைக் அதோட ஒரு ஜேர்னி வரைக்கும் போடலாம், ஒரு 2 months அப்டேட். ஸோ இமீடியட்டாக அது உங்களுக்கு காட்ட போகிறதில்ல, பிகாஸ் எனக்கு ஒரு சில எக்ஸ்பீரியன்ஸால் நான் வந்து அப்படி பண்ணுறேன். ஓகே, ஸோ once again guys, happy new year, happy Christmas, enjoy பண்ணுங்க. and வந்து try to buy one plant in new year and try to grow. okay, so நீங்கள் பார்க்குற எல்லாருக்குமே plants ரொம்ப பிடிச்சதுனால தான் நீங்கள் என்னோட சேனலில் இருக்கீங்கன்றது எனக்கு புரியுது. பிளான்ஸ் வளர்க்கும் போது அதுக்கும் நம்ம ஃபீட் பண்ணணும், அதுக்கு தேவையான கண்டிஷன்ஸ் கொடுக்கணும். ஸோ எல்லாமே பார்த்து பண்ணுறது பிளான்ட் பேரண்டோட கடமை. ஸோ ஜஸ்ட் பிளான்ட்டை வாங்கிட்டு வந்தோம் நம்ம வச்சோம் அப்படின்னு இல்லாமல் நார்மலாக நம்மலாம் பண்ணுற தப்பு அப்படி என்னன்னா, பிளான்ஸை வாங்கிட்டு வரோம் நர்சரிலேருந்து, ரொம்ப அழகாக இருக்கும், அங்கே பார்த்தா நல்ல ஃப்ளவர் இருக்கும், சூப்பராக இருக்கும், புஷ்ஷியாக இருக்கும். பட் ஒன்ஸ் வீட்டுக்கு வந்து நீங்கள் ஆஃப்டர் அ வீக் பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் அது சாக ஆரம்பிச்சிடும். ஏன்னா வந்து அவங்க அந்த டைமில் அவங்க நல்லா ஃபீட் பண்ணியிருப்பாங்க. ஃபெர்டிலைசர்ஸ் தான் முக்கியம். அதே டைம் பெஸ்டிசைடும் ரொம்ப முக்கியம். பிகாஸ் வீக்லி வந்து ஃபெர்டிலைஸ் பண்ணுறது சில பிளான்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அதுக்கு வந்து ஃபுட் வேணும். அப்போ தான் வந்து ஜஸ்ட் வாட்டர், சன், சாயில் இல்லாமல் ஃபுட் கொடுத்தா தான் அது நல்லா உங்களுக்கு க்ரோ ஆகும். ஸோ என்னோடய சேனலில் உங்களுக்கு நான் என்னோடய என்டையர் பிளான் ஜேர்னியை தான் போடுவேன். ஸோ ஒவ்வொரு பிளான்ஸாக நீங்கள் பார்க்கலாம். மணி பிளான்ட்டில் இருந்து, மான்ஸ்ட்ராரில் இருந்து, வெரி ரேர் ஃபிலோடென்ட்ரன் வரைக்குமே வந்து நான் வந்து உங்களுக்கு என்னோடய பிளான்ஸ் ஜேர்னியை போட்டுட்ருக்கேன். ஸோ இந்த சேனலில் உங்களுக்கு டிப்ஸ், ட்ரிக்ஸ், ஐடியாஸ் கிடைக்கும். சம் ஃபெயிலியர்ஸ் இருக்கும், சம் சக்ஸஸ் இருக்கும். ஸோ எல்லாமே நீங்கள் என் கூட சேர்ந்து பார்க்கலாம். அண்ட் தென் ஒன் மோர் கன்ஃபியூஷன்ஸ் இருந்துச்சு. என்னோடய சேனல் வந்து நான் இங்கிலீஷில் போடலாமா தமிழில் போடலாமான்னு ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருந்தேன். அண்ட் நிறைய பேர் தமிழில் போடுங்க சிஸ்டர்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ அதனால் லைக் தமிழ் மேக்ஸிமம் இருக்கும், அங்கங்கே கொஞ்சம் இங்கிலீஷ் வந்தால் மன்னிச்சுக்கோங்க. ஸோ யா, ஓகே, ஸோ பிஃபோர் ஃபர்தர் ado, let's get started. இதுதான் என்னோட மான்ஸ்டர் அடன்சோனியா கட்டிங்ஸ். அக்லோனிமா இருக்குது. ஆக்சுவலாக இது தெரியாமல் இங்கே வீட்டில் இருக்கிறவங்க தள்ளி விட்டு அது உடஞ்சிடுச்சு. ஸோ நான் அதையுமே வந்து தண்ணியில் வச்சுருக்கேன். ஸோ ரூட்ஸ் வந்திருக்கு. அக்லோனிமாவில் இன்னும் வரலன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். ஸோ இதை நம்ம பாட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஐ திங்க் நான் மான்ஸ்டரா இதில் தான் வைக்கலான்னு இருக்கேன், பட் ஐ எம் நாட் ஷோர். ஸோ ரூட்ஸ் சின்னதாக இருந்தால் நம்ம இதிலே வைக்கலாம். அண்ட் வந்து இது என்னோடய மைக்கின்ஸ்க்காக எடுத்துருக்கிற பாட். செம்ம க்யூட்டாக இருக்குது பாருங்கள். ஒரு மாதிரி ஐஸ்கிரீம் வந்து லைக் அப்படியே ஒழுகுற மாதிரி அழகாக இருக்குது. யா, ஸோ லெட்ஸ் சீ. ஓகே, பிங்க் பிரின்சஸ் என்னோட இதுக்கு முன்னாடி வாங்கினது. லைக் இப்போ தான் நோட்ஸ் ஸ்டார்ட் ஆகுது ரூட்ஸுக்கு, பார்ப்போம். அண்ட் ஓகே, ஸோ இதுதான் மான்ஸ்ட்ராவோட ரூட்ஸு. ஸோ உங்களுக்கு நல்லா தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஓரளவுக்கு எல்லாத்துலேயுமே நல்லாவே ரூட்ஸ் வந்திருக்கு. பட் என்ன பிரச்சனைனாங்க, இது திரும்ப வந்து அதே மாதிரி வரணும். ஏன்னா இதெல்லாமே வாட்டர் ரூட்ஸ், டக்குன்னு அடாப்ட் பண்ணால் கொஞ்சம் கஷ்டப்படும். வச்சிடலாம். ஸோ டெரகோட்டா ஏன் எடுத்திருக்கேன்னா, மான்ஸ்ட்ரா அதான் அதுங்களுக்கு அவ்வளோவா வந்து
வாட்டர் இருக்க பிடிக்காது. ஸோ டெரகோட்டாவில் நம்ம பாட் பண்ணும்போது சீக்கிரமாக வந்து வாட்டர்லாம் அப்சர்வ் ஆகிடும். ஸோ ப்ராப்ளம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அண்ட் எனக்கு இந்த காம்போ பிடிச்சிருக்கு, அழகாக இருக்கும். க்ரீன் இந்த ஒரு மாதிரி ப்ரோக்கன் ஹார்ட் லீஃப் வித் இந்த டெரகோட்டா பாட்டில் க்யூட்டாக இருக்கும். ஸோ அதனால தான் சரி இதில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இது ஒரே பிளான்ட். நான் நிறைய கட்டிங்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். என்னோடய ஷார்ட்ஸில் காட்டியிருப்பேன்னு நினைக்கிறேன். நான் இதை கட் பண்ணதெல்லாம் எப்படி கட் பண்ணேன். ஸோ கரெக்டாக நோட்ஸ் பார்த்து கட் பண்ணணும், அப்போ தான் வந்து வரும். நீங்கள் நோட்டை கட் பண்ணிட்டீங்கன்னா ரூட்ஸ் வராது. ஸோ நான் வச்சு ஒரு 1.5 months இருக்கும். நல்லா ரூட்ஸ் வந்திருக்கு. நம்மளோட ரெகுலர் பாட்டிங் மிக்ஸ் தான். ஸோ இதுக்கு ஒரு ஸ்டெம் சப்போர்ட் கொடுக்க வேண்டிய தேவை இருக்குன்னு நினைக்கிறேன். லைக் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு நோட்ஸ் ஸ்டார்ட் ஆகுது பாருங்க இந்த இடத்துல. யா ஸோ லுக் அட் ஹர் ஹவு பியூட்டிஃபுல் இந்த ஸ்பாட்டில் அழகாக இருக்குல்ல. ஓகே, ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் பாட்டிங் முடிஞ்சிச்சு. ஸோ இவங்க தான் என்னோட மைக்கென்ஸ். ஸோ நான் இவங்களை வந்து ஆக்சுவலாக செல்ஃப் வாட்டரிங் பாட்டில் தான் பாட் பண்ணலான்னு யோசிக்கிறேன். இன்னொன்று இதில் பாட் பண்ணலாம். இதில் வச்சா நல்லா ஹைட்டாகவும் இருக்கும், ட்ரெயிலிங் ஆகும்போது நல்லா அழகாக இருக்கும் பார்க்க. ஆக்சுவலாக என்ன ப்ராப்ளம்னா நான் வந்து இதுங்களை தண்ணி ஊற்றவே மறந்துடுறேன். ரியலி ட்ரைங் மை பெஸ்ட். ஐயோ ரூட்ஸ் எல்லாம் சாவடிக்கிறேன் நினைக்கிறேன். பாண்ட் ட்ரை சுத்தமாக தண்ணியில். பட் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்க நல்லாவே டக்குன்னு வந்துடுவாங்க, பிரச்சனை இல்லை. ஸோ இதே சாயிலில் நான் எடுத்துக்கிறேன். கொஞ்சம் நியூ சாயிலை ஆட் பண்ணி நட்டுடலாம். உங்களுக்கு பிடிச்ச மான்ஸ்ட்ரா எதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நார்மல் மான்ஸ்ட்ரா பிடிக்குமா, இல்லை வந்து வெரிகேட்டட் பிடிக்குமா? வெரிகேட்டட்னா ஒயிட்டில் மட்டும் இல்லை, நம்மளுக்கு க்ரீனில் இருக்குது, அதை வந்து மின்ட் க்ரீன்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து உங்களுக்கு லைக் எல்லோ வெரிகேஷன் ஆரியான்னு சொல்லுவாங்க. அதை ஒயிட்னா ஆல்போன்னு சொல்லுவாங்க. ஸோ மான்ஸ்ட்ரா ஆல்போன்றது ஒயிட் வெரிகேஷனோடு இருக்கும். அண்ட் மான்ஸ்ட்ரா ஆரியான்றது எல்லோ வெரிகேஷனோடு இருக்கும். மான்ஸ்ட்ரா மின்ட்ன்றது வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி க்ரீன் கலரில் இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். அது மின்ட் க்ரீனில் சூப்பராக இருக்கும். அப்புறம் மான்ஸ்ட்ரா ஒயிட் இருக்குது. ஒயிட் என்ன எப்படின்னா ஃபுல்லாக ஒரு மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும் அந்த பிளான்ட்டு. ஸோ எப்படி தான் வந்து இதை கடவுள் படைச்சாருன்னே புரியல. அவ்வளோ அழகான பிளான்ட்ஸு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. வெரி வெரி பியூட்டிஃபுல். லுக் அட் தட். சூப்பராக இருக்குல்ல. இது இப்போ நான் மேலே வச்சா அழகாக ட்ரெயில் ஆகும் அண்ட் வந்து நல்லா தெரியும். ஸோ ஒரு ஹைட் பாட்டில் வைக்கும்போது அதோட அழகு இன்னும் கொஞ்சம் கூட இருக்கும். ஸோ அதனால தான் நான் சரி ஓகே இதில் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இன்னைக்கு இந்த 2 பாட்டிங் தான் நான் பண்ணுறேன், வேறு எதுவும் பண்ணல. ஸோ இந்த இடம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி நம்ம எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ யா.
ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் டுடே. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட சந்திக்கிறேன். அண்டில் தென் பாய். ஸோ நெக்ஸ்ட் இயரில் இன்னும் நம்ம நிறைய விஷயங்கள் அப்கிரேட் பண்ணலாம். அண்ட் ஃபைனலி 200 சப்ஸ்கிரைபர்ஸ். தேங்க்யூ ஸோ மச் காய்ஸ். நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ ஷார்ட் டைம்குள்ளேயே எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுறீங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் உங்களோட சஜஷன்ஸ் எதாக இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஐ லைக் டு டூ. அண்ட் நெக்ஸ்ட் என்ன பிளான் வீடியோ போடணுன்றது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கைஸ். Okay, so next interesting video. Bye bye.